இப்போ நான் வந்து எஸ்பிடிடி சுவிட்சை பற்றி சொல்கிறேன். எஸ்பிடிடி சுவிட்ச்னால் வந்து என்னென்னா சிங்கிள் போல் டபுள் த்ரோ சுவிட்சு. இப்போ வந்து அது வந்து இப்படி தான் இருக்கும், 3 போல் வந்து இருக்கும். இதை வச்சு நம்ம 2 டிவைஸை வந்து ஆப்ரேட் பண்ணலாம். ஒரு வாட்டி வந்து ஒரு டிவைஸ் எரியும், இன்னொரு வாட்டி அடுத்த டிவைஸ் வந்து எரியும். இப்போ நான் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் இந்த சுவிட்சை இப்படி வச்சுருக்கிறதுனால அந்த பஸர் வந்து அப்படி இருக்கு. இப்போ இந்த லைட்டு வந்து எரியும். இப்போ வந்து இது எப்படி சர்க்கியூட் டயக்ராம் நான் வந்து காட்டுறேன். இப்போ வந்து இதான் பேட்ரி. இங்கே வந்து பேட்ரி இருக்குது. இங்கே வந்து 2 நெகட்டிவ் ஒயர் வந்து கனெக்ட் பண்ணணும். 2 நெகட்டிவ் ஒயரையும் வந்து கனெக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நெகட்டிவ் ஒயரை வந்து இந்த பஸரில் லோட் 1ல் கொடுக்கணும். செகண்ட் நெகட்டிவ் ஒயரை வந்து இந்த சிஓபியில் இன்னும் லோடு 2ல் வந்து கொடுக்கணும். அடுத்தது இந்த ப்ளஸ்ஸை வந்து எஸ்பிடிடியில் செகண்ட் போலில் வந்து கொடுக்கணும். அடுத்தது இந்த லோடுலேருந்து போகிற ப்ளஸ்ஸை வந்து எஸ்பிடிடியில் ஃபஸ்ட்டு போலில் வந்து தரணும். இந்த லோடில் வந்து செகண்ட் லோடில் வந்து இங்கே இருக்கிற இந்த செகண்ட் லோடில் வந்து இங்கே இருக்கிற அந்த பாசிட்டிவை வந்து நம்ம வந்து இன்னொரு எஸ்பிடிடியில் உள்ள தேர்டு போலில் வந்து தரணும். இப்போ நான் வந்து இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறேன். இது நம்ம நிறைய இடத்துல இந்த டாய் கார்லலாம் யூஸ் பண்ணுவோம், வேறு நிறைய இடத்துலலாம் கூட யூஸ் பண்ணுவோம். அப்புறம் நான் அடுத்தது எஸ்பிஎஸ்டி சுவிட்சை வந்து காட்டுறேன். இது லிஃப்ட்லேயும் கூடவே யூஸ் பண்ணுவோம். லிஃப்ட்டில் வந்து மேலே போயிட்டு கீழே வரத்துக்கு மேலே ஒரு பட்டனு கீழே ஒரு பட்டனுன்ட்டு அங்கே கூட யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் வந்து எஸ்பிஎஸ்டியோட சர்க்கியூட் டயக்ராமை காட்டிட்டு பண்ணுறேன். எஸ்பிஎஸ்டி சுவிட்சு சிங்கிள் போல் சிங்கிள் த்ரோ. இப்போ நான் வந்து இதுக்கு வந்து கனெக்ஷன் வந்து பண்ணி காட்டுறேன். இப்போ நான் லோடாக இங்கே வந்து பஸரை எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் கனெக்ட் பண்ணிடுறேன். இப்போ நெகட்டிவாக நான் பஸரோட நெகட்டிவ் கொடுத்துட்றேன். இப்போ இந்த சுவிட்சில் 0 மாதிரி இருக்குது. இப்படின்னா வந்து ஆஃபு. இப்போ 1 மாதிரி இருக்குது. இப்படின்னா இப்போ வந்து நல்லாவே சவுண்டு கேட்குது. இப்போ நான் இதுவே சிஓபிக்கும் கொடுக்குறேன். இப்போ நான் வந்து லைட் எரிய வைக்கிறேன். நல்லா பிரைட்டாக எரியுது. இப்போ வந்து இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த சர்க்கியூட் டயக்ராம் காட்டிடுறேன். பேட்டரியிலேருந்து அந்த சுவிட்சுக்கு கனெக்ட் பண்ணி லோடுனா அந்த பஸரு, அந்த பஸருக்கு கனெக்ட் பண்ணி அது மறுபடியும் வந்துடுச்சு. இப்போ நான் வந்து இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து நெகட்டிவும் பாசிட்டிவும் வந்து கிடையாது. ஆனால் இன்புட் அவுட்புட் இருக்குது. இன்புட்டில் நான் பாசிட்டிவை கொடுத்து அவுட்புட்டில் தான் நெகட்டிவை வந்து கொடுக்கணும். இப்போ வந்து இதுக்குள்ளே இந்த சுவிட்சில் வந்து இந்த 0ல் இருக்கும் போது அந்த
அதுக்குள்ளே உள்ள மெட்டலில் வந்து இந்த சுவிட்சுக்கு கீழே உள்ள மெட்டல் வந்து பட்டிருக்காது. இதுவே இந்த 1ல் இருக்கும் போது அந்த சுவிட்சுக்குள்ளே உள்ள மெட்டல் வந்து அந்த கீழே உள்ள மெட்டலில் பட்டு இங்கேருந்து எலக்ட்ரான் ஃப்ளோ வந்து வருது. இப்போ நான் வந்து கடைசியாக புஷ் பட்டனை காட்டுறேன். இதுக்கும் நான் பஸரையை யூஸ் பண்ணிக்கிறேன், காலிங் பில் மாதிரி. இப்போ நான் வந்து இந்த பட்டனை அமுக்கிறேன், இந்த சவுண்டு வந்து கேட்குது. இதுவே நான் சிஓபிலையுமே வந்து பண்ணி காட்டுறேன். இப்போ நான் வந்து இந்த பட்டனை அமுக்கிறேன், இங்கே வந்து லைட் எரியுது. இப்போ நான் வந்து இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்கிறேன். இந்த புஷ் பட்டனை, இந்த புஷ் பட்டனில் வந்து ஒரு பாசிட்டிவ் டெர்மினலும் இல்லை, நெகட்டிவ் டெர்மினலும் இல்லை. ரெண்டுமே வந்து நம்ம பாசிட்டிவ் தான் கனெக்ட் பண்ணணும். இப்போ வந்து இதுக்குள்ளே ஒரு ஸ்ப்ரிங்கு வந்து இருக்கும். அந்த ஸ்ப்ரிங்கில் வந்துட்டு நம்ம இதை அமுத்தும் போது அந்த ஸ்ப்ரிங்கை வந்து மெட்டலோட பட்டு அந்த எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோவை வந்து கரண்ட்டை வந்து போக விடுது. அப்போ போக விட்றப்போ இந்த லோடு வந்து நல்லா பிரைட்டாக எரியுது.